மனிதன் வேற்று கிரகத்தில் ஜீவராசிகள் இருக்குமா? அதற்கான சாத்தியம் இருக்குமா? அல்லது அடையாளம் எதுவும் கிடைக்குமா? என்று விண்வெளியில் பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறான். ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலும் மனிதனால் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு இடம் பூமியிலே உள்ளது என்றால் அது நிச்சயம் ஆழ்கடலில் அமைந்திருக்கும் மரியானா ட்ரெஞ்சாக மட்டுமே இருக்கக்கூடும். ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே குவாம் என்ற சிறிய தீவுக்கு அருகில் நீரின் மேற்பரப்பிற்கு மிகக் கீழே மரியானா ட்ரெஞ்ச் அமைந்திருக்கிறது. மரியானா ட்ரெஞ்ச் தான் பூமியில் அமைந்துள்ள கடலின் மிகவும் ஆழமான பகுதி. இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடல் அகழியில் ஒளிந்துள்ளது. உலகின் மிக ஆழமான மரியானா ட்ரெஞ்சின் கீழே என்ன இருக்கிறது? இதுவரை என்ன கண்டுபிடித்துள்ளனர் என்று பார்க்கலாம். கண்களுக்கு முழுமையாக தென்படாத பல எண்ணிலடங்காத ரகசியங்களை இந்த அகழி மறைத்து வைத்திருக்கின்றது என்கின்றனர் விஞ்ஞானிகள். பூமியில் இருப்பது போலவே கடலின் அடியிலும் எரிமலைகள், சிறு குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மாபெரும் மலைத்தொடர்கள் என்று அனைத்துமே இருக்கிறது. மனிதன் இன்னும் கண்டுபிடிக்காத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கடலில் வாழ்கின்றன. இன்னும் பல மர்மங்கள் இந்த பகுதியில் மறைந்துள்ளது என்பதுதான் உண்மை. ஆழ்கடலை இன்னும் மனிதன் முழுமையாக ஆராய்ச்சி செய்யாததற்கு காரணம் கடலின் அழுத்தம்தான். ஆழ்கடலுக்குள் நாம் கீழே செல்லச் செல்ல நீரின் எடை அதிகரித்து இதனால் நீரின் அழுத்தம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அதிகரிக்கிறது. இயல்பான கடல் அழுத்தத்தைப் போல இல்லாமல் மரியானா ட்ரெஞ்ச் கடல் நீர் அழுத்தம் 1000 மடங்கிற்கு அதிகமானது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஆழ்கடலில் உள்ள அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனை என்றால் மரியானா அகழியில் இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அதுதான் வெளிச்சம். ஆழ்கடலின் ஆழத்திற்கு செல்ல செல்ல சூரிய ஒளியானது மறையத் துவங்கிவிடும். இதனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மட்டுமே பார்க்க முடியும். 200 மீட்டர் ஆழம் வரை மட்டுமே சூரிய ஒளியானது ஊடுருவும். அடுத்த 1000 மீட்டர் ஆழம் வரை ஓரளவு வெளிச்சம் இருக்கும். சுவாசக் கருவியின் உதவியோடு மனிதன் 1000 அடி வரை மட்டுமே பயணிக்க முடியும். மனிதனால் நீண்ட நேரம் கடலின் ஆழத்தில் இருக்க இயலாது. ஆழ்கடலின் அழுத்தத்தினால் மனிதனின் உடலில் சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீர்மூழ்கி கப்பல்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல் பயணிக்காது. ஏனெனில் கடல் நீரின் அழுத்தத்தால் நீர்மூழ்கி கப்பலும் வெடித்து சிதற வாய்ப்புள்ளது. இதனால்தான் மனிதன் இன்னும் ஆழ்கடலை முழுமையாக ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. மரியானா ட்ரெஞ்சில் அமைந்துள்ள சேலஞ்சர் டீப் என்ற பள்ளம்தான் பசிபிக் கடலில் உள்ள மிகவும் ஆழமான பகுதி. இந்த பகுதியை மரியானா நீள்வரிப்பள்ளம் என்றும் அழைக்கின்றனர். இது சுமார் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதன் ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல் ஆகும். அதாவது சரியாகச் சொன்னால் 36,201 அடி. கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரியதாம்.